நெய் எடுக்கிறதுக்காக பாருங்கள், நான் 2 வாரமாக பால் காய்ச்சி அதில் இருக்கிற பால் ஆடையை எடுத்து சேகரித்து வச்சுருக்கிறேன். இது ஃப்ரீசரில் தான் நம்ம வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு நான் சேகரித்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுக்க வேண்டியது தான். மிக்சியில் போட்டு அடிக்க முன்னாடி ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி ஊற்றி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். மிக்சியில் அடிக்கும்போது ஆனால் நம்ம திரும்ப 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம அடித்து எடுக்கணும். மிக்சியில் அடிக்கும்போது இடையிடையே இந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீக்கிரம் நமக்கு திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம 5 மினிட்ஸ் தான் மிக்சியில் அடித்து எடுத்தோம். பாருங்கள் நமக்கு எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை இப்போ நம்ம எடுத்து ஐஸ் வாட்டரில் போடணும். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நமக்கு நல்லாவே வந்துருச்சு வெண்ணெய். இதை இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சு அதில் ஆட் பண்ண போகிறோம். நெய் எடுக்கும்போது, வெண்ணெய் காய்க்கும்போது ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக பக்குவத்தில் கிடைக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த அளவு பாதி அளவு காய்ச்ச உடனே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். எதுக்காகனா அப்போ தான் வந்து நெய் நமக்கு மணல் மணல் மாதிரி அழகாக வரும். அதுக்காக தான். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் நெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். முருங்கைக்கீரை இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டோன்னா பக்குவமான நெய் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட கறிவேப்பிலை நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு நல்ல பக்குவமான டைமு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெய்யை மட்டும் வடித்து எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப ஈஸி இந்த நெய் எடுக்கிறது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ நல்ல அருமையான கமன்னு வாசனை பாருங்கள். கறிவேப்பிலை போட்டதுனால நல்ல மணல் மணலாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாருங்கள், நெய்யை நம்ம வடிகட்டி எடுக்கும்போது அந்த வெண்ணெய் வந்து முருகுனது அடியில், சட்டிக்கு அடியில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதையும் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.